நிலையில் மனைவி இறந்தது தெரியாமல் மனநலம் பாதிக்கப்பட்ட கணவர் 3 நாட்களாக மனைவி உறங்குவதாக நினைத்து வெளியில் யாரிடமும் சொல்லாமல் இருந்த அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை காமராஜர் சிலை அருகில் உள்ள அரசுமர தெருவில் மனநிலை பாதிக்கப்பட்ட லோகநாதன் என்பவரும் அவரது மனைவி விஜயகுமாரி என்பவரும் வசித்து வந்தனர். இந்நிலையில் விஜயகுமாரி கடந்த 3 தினங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் இறந்த நிலையில் இருந்துள்ளார். இதை அறியாத மனநலம் பாதிக்கப்பட்ட கணவர் தனது மனைவி தூங்கிக் கொண்டிருப்பதாக அக்கம் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 3 நாட்களுக்கு பிறகு வீடு சுத்தம் செய்யும் வேலையால் இவர்களது வீட்டிற்கு வந்து பார்த்துள்ளனர். அப்பொழுது விஜயகுமாரி இறந்த நிலையில் 3 நாட்களாக அழுகிய நிலையில் இருந்துள்ளார். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த நபர் நகர காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த காவல்துறையினர் விஜயகுமாரியின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எங்கத்தூர் அருகே வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது சிறுவன் கால்வாயில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த வெங்கத்தூர் ஆர்ஆர்கே பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவருக்கு ஜீவிதா என்ற 12 வயது சிறுமியும் 3 வயதுடைய மகன் மித்ரன் ஆகிய இருவரும் இருந்துள்ளனர். இந்நிலையில் வழக்கம் போன்று செந்தில்குமார் வேலைக்கு சென்ற நிலையில் அவருடைய மனைவி மங்கை வீட்டின் பின்புறமாக துணி துவைத்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அவருடைய மகன் மித்ரன் வீட்டின் முன்புறமாக வெளியே விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். தொடர்ந்து மகனை காணாததை கண்டு மங்கை அதிர்ச்சியடைந்து வீட்டிலிருந்து 10 அடி தொலைவில் அரண்வாயில் ஏரிக்கும் செல்லும் கால்வாய் வழித்தடத்தில் சென்று பார்த்துள்ளார். அப்பொழுது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் இருந்துள்ளார். தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் நிலைய போலீசார் அச்சிறுவன் உடலை மீட்டு திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அபுதாபியில் நடைபெற்ற ஜூனியர் பென்காக் சிலாட் சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் வென்ற கடலூர் சிறுவன் ஆட்சியரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். துபாய் நாட்டில் அபுதாபியில் நடைபெற்ற 5வது உலக அளவிலான ஜூனியர் பென்காக் சிலாட் போட்டியில் இந்திய அணி சார்பில் தமிழ்நாட்டை சார்ந்த 9 வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் 2 வெள்ளி 6 வெண்கலம் உட்பட 8 பேர் பதக்கங்களை வென்றனர். இதில் சப் ஜூனியர் பிரிவில் கடலூர் மாவட்டம் பெரியப்பட்டு பகுதியை சார்ந்த மாணவர் 13 வயதான நிதிஷ் என்பவர் வெண்கல பதக்கம் வென்றார். இதனை அடுத்து பதக்கம் வென்ற மாணவர் ஊர் திரும்பியதை அடுத்து பயிற்சியாளர்களுடன் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்ய செந்தில்குமாரை அலுவலகத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து அப்பகுதியில் விளையாட்டு உபகரணங்களும் விளையாட்டு அரங்கமும் அமைத்து தர வேண்டி கோரிக்கை விடுத்தார். கும்பகோணத்தில் ரோட்டரி சங்கம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் TKK சபா மற்றும் கும்பகோணம் ரோட்டரி சங்கம் நடத்தும் முப்பெரும் விழா ரோட்டரி சங்க தலைவர் இசையாசு தலைமையில் தனியார் மகாலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஆளுநர் பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தனர். மேலும் இவ்விழாவில் இசை நிகழ்ச்சியும் பரதநாட்டியம் மற்றும் கல்லூரி மாணவிகளின் மாசில்லா மார்கழி விழிப்புணர்வு பிரச்சாரம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பள்ளிப்பாளையம் ஐயப்ப பக்தர்கள் குழு சார்பில் ஐயப்பன் குறித்தான பாடல் இசைத்தட்டு வெளியீட்டு விழா நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஐயப்ப பக்தர்கள் குழு சார்பில் ஐயப்பனின் பெருமைகளை உணர்த்தும் வகையில் நந்தவன தோட்டத்திலே எனும் பாடல் இசைத்தட்டு வெளியீட்டு விழா நிகழ்ச்சி பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள பெருமாமலை கிராமத்தில் நடைபெற்றது. நாகராஜன் என்பவர் பாடலை பாடியுள்ள நிலையில் உள்ளூரை சேர்ந்த இளைஞர்கள் இந்த பாடலுக்கு இசை மற்றும் ஒளிப்பதிவு செய்துள்ளனர். இந்த பாடல் இசைத்தட்டு வெளியிடும் விழா நிகழ்ச்சியில் திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பன் பாடல் மற்றும் பஜனைகளை பாடினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.